திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டு முன்னேற்ற கழகமாக மாறி இன்று தமிழ்நாட்டை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்ப சொத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் அனைவரையும் இஸ்லாமியர்களை நாங்கள் காப்பாற்றுவோம், இஸ்லாமியர்கள் நாங்கள் காப்பாற்றுவோம் சொல்லிக்கொண்டே இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் ஒரு சிறு துரும்பை கூட தூக்கி போடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினர். முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி இருக்கிற பொழுது இந்து முன்னணி என்ற அமைப்பு இருக்கக்கூடாதா என்று 35 வருடங்களுக்கு முன்னாகவே நச்சு கருத்தை விதைத்தவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர். ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கர சேவைக்கு ஆள் அனுப்பி வைத்தார் ஜெயலலிதா. இஸ்லாமியர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இஸ்லாமியர்கள் அங்கே பல்வேறு வகையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் தப்பி சென்னை மாகாணத்திற்கு வந்தபோது சென்னை மாகாணத்திலும் அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். புறவாசல் வழியாக மனைவியை கோவிலுக்கு அனுப்பிவிட்டு வெளிவாசலில் நான் இன்று எனக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று கூறாமல் மூகாம்பிகை கோவிலுக்கு ஓப்பனாக சென்றவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். திமுக எம்பி எம்எல்ஏ முஸ்லீமே இல்ல முஸ்லீமை புறக்கணிக்கிறாங்கன்ட்டு பாவம் இந்த அம்மா புதுசா தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பகிரங்கமா சொல்றேன், திமுக ஆட்சியில் 4 இஸ்லாமிய பெருமக்கள் மந்திரியாக இருந்தார்கள். 2001 ஜெயலலிதா ஆட்சியில யார் மந்திரி சொல்லுங்க? ஜெயலலிதா ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாமா? இல்லாம இருக்கறாங்க. நீங்க போய் கேள்வி கேக்குறீங்க. அப்ப அந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க. அப்ப அந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க. இஸ்லாமிய பெருமக்களை மந்திரியாக்காத கட்சியை ஆதரிக்கிறீங்க. இல்ல நீங்களே உட்கார்ந்து பேசிக்கோங்க, நீங்களே உட்கார்ந்து பேசிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இது நீங்க இல்லை பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் எங்களை பற்றியும் தவறாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நாங்க ஏன் பாஜக கூட்டணி வச்சோம் கேக்குறாங்க. நான் பதில் சொல்றேன். இல்ல தலைவர்களை தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து பல்லிழித்துக் கொண்டு இருந்தார்கள். நீ சொல்லு. இல்ல நீ சொல்ற பொய்யை அந்த பொய்யை நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய கண்டிஷன்ல இத கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. பெரியார் மலத்தை பத்தி பேசுறவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தீங்களா? பெரியார் மலத்தை பத்தி பேசுறவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தீங்களா? போட்டுருக்காங்க, விடுதலையில போட்டுருக்காங்க. நான் கண்ணால பார்த்தேங்க. 99ல கண்ணால பார்த்தேன். பாப்பா நீங்க வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸோ நான் கேட்டிட்டு தான் வந்தேன். இல்ல வேண்டாம் நீங்க உங்களுக்கு வேலூர் இப்ராஹிம் தான் சரியா இருப்பான். நான் சரியா இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க பொய்க்கும் உங்களுடைய அந்த ஊடக நீதித்திற்கும் அவன் ஒருத்தன் தான் லாய்க்கு. நீங்க அவரை வச்சே பார்த்துக்கோங்க. சொல்லப்படாது. நமக்கான டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை இன மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வாய்ப்பளித்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் காங்கிரஸ் பேரியக்கமும் பொது உடைமை இயக்கங்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் இன்னும் பல்வேறு கட்சிகள் சேர்ந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி அதனுடைய தலைவராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் கையிருப்பு என்று சொல்லப்படுகிற மாண்பு கழக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் மோடி வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெற்றது என்று பறைசாட்டக்கூடிய அளவிற்கு ஒத்துமொட்ட வாக்குகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் திமுகவுடைய கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். இதே வாக்களிப்பு, இதே உணர்வு, இதே ஓட்டு மீண்டும் உதயசூரியனுக்கு கிடைக்க வேண்டும், மீண்டும் திமுகவுடைய கூட்டணிக்கு கிடைக்க வேண்டும். இன்றைய தினம் இந்தியா ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு 23 கோடி மக்கள் இஸ்லாமிய மக்கள், அதற்கு அப்புறம் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள்லாம் ஒரு அச்ச நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலையை ஆளுகிற மத்திய பாசிச பாஜக மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது. அந்த மோடி அரசு எந்த சட்டம் கொண்டு வந்தாலும், எந்த அநீதியாக நடந்து கொண்டாலும், சிறுபான்மை மக்கள் மீது எந்தவித தாக்குதல் தொடுத்தாலும் அந்த சட்டத்திற்கு உடனே ஆதரவளித்து இந்த அரசுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அடிமை முதலமைச்சர் என்று சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்தியாவில் பல்வேறு விரோத சட்டங்களை மத்தியில் ஆளுகிற மோடி அரசு கொண்டு வந்தது. அது சிஏஏ சட்டமாக இருந்தாலும், என்ஆர்சி சட்டமாக இருந்தாலும், இன்னும் மாட்டுக்கறி போன்ற பல்வேறு விஷயங்களில் ஆளுகிற பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற
அதிமுக இன்றைய தினம் வக்காலத்து வாங்கி முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அதிமுகவை வருகிற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்த வேண்டும். தமிழகத்தில் ஒரு ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும். தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாக அதிமுகவை சார்ந்த முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த பொழுது தமிழ்நாட்டில் RSS ஊர்வலகத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஜெயலலிதா அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்த பொழுது இந்துத்துவ அமைப்புகள் தலை தூக்க அச்சம் தெரிவித்தன. தலை தூக்காமல் ஜெயலலிதா அடக்கி வைத்திருந்தார். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் RSS அமைப்பு ஊர்வலம் நடத்துகிறது, சர்வசாதாரணமாக போலீஸ் பாதுகாப்போடு. இந்து அமைப்புகள் இன்றைய தினம் மதவாத இந்து அமைப்புகள், மத்திய பாசிச பாஜக அரசுக்கு சொம்படித்து கொண்டிருக்கிற இந்து அமைப்புகள் சர்வசாதாரணமாக தன்னுடைய கருத்துக்களை, பாசிச கருத்துக்களை, மதவாத தூண்டுதல் கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைய தினம் மாநிலத்தில் இருக்கிற எடப்பாடி அரசு இதை பற்றிலாம் கவலைப்படாமல் தன்னுடைய அரசை பாதுகாக்க வேண்டும், தன் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது, மத்தியில் இருக்கிற வருமான வரித்துறையோ சிபிஐயோ அமலாக்கப்புரியோ இந்த அரசு மீது கை வைக்கக்கூடாது என்று இன்றைய தினம் ஆளுகிறது அதிமுக அரசா அல்லது பாரதிய ஜனதாவுடைய அரசா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு, சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசை அடிமை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் அதிமுக ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த பொழுது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த 93 நடைபெற்ற தேசிய கவுன்சில் கூட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுகிற பொழுது இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று அன்று பாபர் மசூதி இடிப்புக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து பேசியவர் தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. இதை நான் குறிப்பிடுவது காரணம், அதிமுக துவங்கிய 1972 முதல் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற 2020 வரையில் அதிமுக எப்பொழுதும் சிறுபான்மையின மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலையைத்தான் அதிமுக எடுத்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்று தமிழ்நாட்டிற்கு கலவரத்துக்கு காரணமாக இருக்கிற இந்து முன்னணி யார் துவக்கியது, யார் முதலமைச்சர், யார் துவக்கி வைத்தென்று சொன்னால் 1984 எம்ஜிஆர் முதலமைச்சர் சென்னை ஈகா தியேட்டரிலே இந்து முன்னணி என்ற அமைப்பை துவக்கி வைத்துவிட்டு அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் சொன்னார், தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி இருக்கிற பொழுது இந்து முன்னணி என்ற அமைப்பு இருக்கக்கூடாதா என்று 35 வருடங்களுக்கு முன்னாகவே நச்சு கருத்தை விதைத்தவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர். இது அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் முஸ்லீம் மீது எறிந்த முதல் கல். அடுத்து ஜெயலலிதா முதலமைச்சர், ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கரசேவைக்கு ஆள் அனுப்பி வைத்தார் ஜெயலலிதா. அவர் 2வது கல்லை வீசினார். மதமாட்ட தடை சட்டம் ஆளுகிற அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதாவும் கொண்டு வந்தார். இப்பொழுது பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் கொண்டு வர முயற்சி செய்கிறது. இங்கே அடிமை முதலமைச்சர் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். CAA சட்டம், NRC சட்டம், மாட்டுக்கறி பிரச்சனை, இன்றைய தினம் இன்று இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா முழுவதும் இன்று வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு அச்ச நிலையில் வாழக்கூடிய நிலைமையை ஆளுகிற மோடியும் அமித்ஷா உருவாக்குகிறார்கள். அந்த அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக ரத்தன கமல வரவேற்பு அளிக்கிறது, மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு அளிக்கிறது. எதற்காக அமித்ஷாவுக்கு வரவேற்பு? போலி என்கவுண்டரிலே இஸ்ரத் ஷாவை கொலை செய்தாரே அதற்காகவா? குஜராத் கலவரத்தை முன்னின்று நடத்தினாரே அதற்காகவா? அல்லது 2000-3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்களே அதற்காக அமித்ஷாவுக்கு எடப்பாடி வரவேற்பு அளிக்கிறாரா? ஆக இஸ்லாமிய பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இந்த நேரம். வருகிற தேர்தலில் யார் யாரோ கட்சி ஆரம்பிக்க போகிறார்கள், யார் யாரோ நாங்கள் தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆதரவு வரப்போகிறார்கள். ஆனால் மற்ற மக்கள் திசை மாறுவதை போல் இஸ்லாமிய மக்கள் மாறக்கூடாது, மாறவும் வேண்டாம். எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்துமொத்த வாக்கை திமுக கூட்டணிக்கு அளித்தோமோ, கலைஞர் உயிரோடு இருக்கிற வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கிற பொழுதெல்லாம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல்வேறு பணிகளை செய்தவர் தலைவர் கலைஞர். உருது பேசுகிற இஸ்லாமிய பெருமக்களை பிற்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை எழுந்த பொழுது இதுக்கு சட்டத்தில் இடமில்லை என்று அந்த துறையின் அமைச்சர் கூறிய பொழுது, சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னாலும் என்னுடைய இதயத்தில் இடம் இருக்கிறது என்று இஸ்லாமிய பெருமக்களை, உருது பேசுகிற முஸ்லீமை பிசி என்று சொல்லக்கூடிய பிற்பட்ட பட்டியலில் சேர்த்தவர் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். மீலாது நபி விழாவை இன்றல்ல நேற்றல்ல 1969 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறை தூதருடைய பிறந்த நாளை அரசு விடுமுறையுடன் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அளித்தவர் நம்முடைய மறைந்த முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் அம்மையார் 2001 ஆட்சிக்கு வந்தார். நான் இறந்தவரை பற்றி விமர்சனம் செய்யவில்லை, அந்த ஜெயலலிதா மீலாது நபி விடுமுறையை ரத்து செய்தார் என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் மறந்துவிடக்கூடாது. இதே கலைஞர் முதலமைச்சர் இருந்த பொழுதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம்.
இஸ்லாமிய பெருமக்கள் ஏறத்தாழ 27% மக்கள் அங்கே வாழ்வதாக புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேசத்தில் இன்று வரையில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. காஷ்மீரில் இல்லை, டெல்லியில் இல்லை, பல்வேறு மாநிலங்கள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 2008ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தந்து இன்று ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் டாக்டராக, இன்ஜினியராக சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு இந்த ஆட்சியில் தொடர்கிறதா? இந்த இடஒதுக்கீடு இந்த ஆட்சியில் முறையாக பின்பற்றப்படுகிறதா? ஆக இந்த இடஒதுக்கீடு மேலும் உயர்வதற்கும் இந்த இடஒதுக்கீடு தொடர்வதற்கும் கோட்டையிலே உதயசூரியன் உதிக்கப்பட வேண்டும். உலமா பெருமக்களுக்கு நலவாரியம், மசூதியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு பென்ஷன் என்று பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக பாதுகாப்பு திமுக ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இருந்தது. ஆளுகிற அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கிறதா? எடப்பாடி மத்திய அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவாரா? சிஏயால் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று முழு பூசணிக்காய் சோத்திலே மறப்பதை போல எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். இந்தியா முழுவதும் போராட்டம், இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம். டெல்லியில் ஒரு 98 வயது மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு பாட்டி 110 நாள் தர்ணாவில் உட்காருகிறார். அவருக்கு தெரிகிறது சிஏயால் பிரச்சனை இருக்கிறது, என்ஆர்சியால் பிரச்சனை இருக்கிறது என்று. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் அதை பற்றி வாயே திறக்கவில்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏறத்தாழ திமுகவுடைய கூட்டணி சேர்ந்த எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து, என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் மோடி அரசை கேள்வி கணைகளால் தொடைத்தெடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி எதற்காக திமுக வாக்களிக்க வேண்டும்? ஏன் திமுக வாக்களிக்க வேண்டும்? நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். ஏன் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும்? நம்மை எதிர்த்து அடக்கி ஒடுக்க நினைக்கிற பாசிச பாஜகவை இன்று தமிழ்நாட்டில் எதிர்க்கிற ஒரே ஆண்மகன் திமுக தலைவர், கழக தலைவர் மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு தலைவர் இல்லை. ஆகவே திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும். ஆக நடுநிலையாளர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலமா பெருமக்களே, பள்ளிவாசல் இமாம்களே, தயவு செய்து எல்லோரிடத்தையும் தெரியப்படுத்துங்கள். நாம் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் அமித்ஷாவை அறைகிற ஓட்டாக இருக்க வேண்டும். நாம் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் இந்தியா முழுவதும் மாட்டுக்கறியால் 110க்கும் மேற்பட்டவர்கள் அடித்து சாகடிக்கப்பட்டார்களே, அந்த சாவுக்கு நீதி கேட்கிற ஓட்டாக இருக்க வேண்டும். நாம் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் என்ஆர்சி எதிர்த்து உத்தரப்பிரதேசத்தில் போராட்டம் நடத்திய பொழுது நாயை சுட்டு தள்ளுவதை போல் 69 பேரை ஆளுகிற பாஜக அரசு சுட்டு தள்ளியதே, அந்த சாவுக்கு நம்மால் நீதி கேட்பதை போல தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடமில்லை. பாஜகவோடு போகிற கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை. இது ஒரு சமத்துவ மண், கண்ணியத்துக்குரிய காகித மில்லத் உலாவிய மண், தந்தை பெரியாரின் மண், அறிஞர் அண்ணாவின் மண், டாக்டர் கலைஞர் 70 ஆண்டு காலம் பக்குவப்படுத்திய மண். இந்த மண்ணில் எந்த காலத்திலும் மதவெறிக்கும் மத அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கு ஜால்ரா அடிக்கிற எந்த இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று நிரூபிக்கிற வகையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய கூட்டணி. 2021 சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களின் ஆதரவு பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கா அல்லது வேறு கூட்டணிக்கா என்ற வகையில் ஒரு கருத்தரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி என்பதை பற்றி பலவிதமான தவறான கருத்துக்கள், தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இந்த திராவிட கழகங்களால், முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் காலம் காலமாக தவறான ஒரு விஷயங்கள் மக்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிற கருத்து, சிறுபான்மை மக்களுக்காக சொல்ல விரும்புகிற கருத்துக்கள் என்னவென்றால், முதலாக தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நீதி கட்சி அல்ல. இஸ்லாமிய முஸ்லிம்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் முதலாக 120க்கு மேற்பட்ட வருடங்களாக இங்கே இருக்கின்ற கட்சி. அந்த கட்சியை கட்டி காத்த, இந்தியராக பெருமையுடன் இந்தியராக வாழ்ந்த கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தமிழகத்தில் பிறந்ததற்கு பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அவர் உண்டாக்கி உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்த அந்த முஸ்லீம் லீக் என்றதன் அகில இந்திய பதிவை ரத்து செய்ய காரணமாக இருந்தவர்களில் மிக முக்கியமானவராக கருதப்பட்டவர் கருணாநிதி என்பதை நான் கூறவில்லை.
தாவூத் வியாக்கான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய நெருங்கி பழகியவர்களே கருணாநிதியின் துரோகத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் நல்லது செய்ததில்லை, அவர்கள் ஒருபோதும் செய்யவும் மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே இறை மறுப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. இறை மறுப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு மக்களும் ஒரு கட்சியும் அதன் சார்ந்த தலைவர்களும் அவர்கள் எப்படி இறை நம்பிக்கையை உயிராக கொண்டு வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். அவர்கள் வாக்கு வங்கிகளாக மட்டுமே இஸ்லாமியர்களை பார்க்கிறார்கள். இதற்கு நம்மிலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து சிறுபான்மை மக்களிலிருந்து சில தலைவர்களை அவர்கள் உருவாக்கி தங்கள் கைப்பாவியாக வைத்துக் கொண்டு அவர்கள் மூலம் ஓட்டுக்களை பெறுவதற்கு முயற்சி செய்துவார்கள். மேலும் திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்று பார்க்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே அதனுடைய தலைவரான திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள் ஓப்பனாக புறவாசல் வழியாக மனைவியை கோவிலுக்கு அனுப்பிவிட்டு வெளிவாசலில் நான் இன்று எனக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று கூறாமல் மூகாம்பிகை கோவிலுக்கு ஓப்பனாக சென்றவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவர்கள் கட்டி காத்த கட்சி தான் அதிமுக. தலைமை இல்லாமல் இருந்தாலும் அவருக்குரிய வாரிசுகள் இல்லாமல் இருந்தாலும் வாரிசு அரசியல் இல்லாத ஒரே கட்சியாக தமிழகத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் மத்திய அரசாங்கமான பாஜக அரசாங்கத்துடன் மிக அமைதியான முறையில் மக்களுக்கு அவர்களுடைய திட்டங்களை பெற்றுத்தரும் வகையில் மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து அவர்கள் அமைதியான ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை வழங்கியது திமுகவின் கண்களை உறுத்துகின்ற காரணத்தினால் திமுகவினர் பல்வேறு வகையான எதிர்மறையான கருத்துக்களை இங்கே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அதே இவர்கள் பிரித்தாளும் கொள்கையை மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே சிறுபான்மையை பிரித்தாளுகிறார்கள். அந்த பிரித்தாளும் கொள்கையை வைத்துத்தான் திரு அப்துல் சமத் அவர்களும் திரு அப்துல் லத்தீப் அவர்களும் ஒரு கருத்து மாறுபாடு ஏற்பட்ட பொழுது எம்ஜிஆர் அவர்களை சப்போர்ட் பண்ண அப்துல் சமத் அவர்களின் காரணத்தினால் அப்துல் லத்தீப் அவர்களை டிஎம்கே அரவணைத்துக் கொண்டது. ஆனால் அதே சூழ்நிலையில் 1977 எம்ஜிஆர் அவர்களால் 10 தொகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டது, திரு சமத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதாவது துரதிருஷ்டவசமாக அவர்கள் ஒரே ஒரு தொகுதியில் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. ஆனாலும் அவர்களுக்கு 10 தொகுதியை வழங்கி தாங்கள் இஸ்லாமியுடன் இருக்கிறோம், அவர்களுக்கு அந்த தொகுதிகள் கொடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை விதைத்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். மேலும் அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால் இவர்கள் பண்ண துரோகமும் நிறைய இருக்கு. அதாவது இஸ்லாமியர்களை நாங்கள் காப்பாற்றுவோம் சொல்லிக்கொண்டே இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் ஒரு சிறு துரும்பை கூட தூக்கி போடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவர்கள் செய்யவும் மாட்டார்கள், அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரசும் செய்யாது, அவர்கள் கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளும் செய்ய போவதில்லை. அவர்கள் அனைவருடைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1947 அவர்கள் இந்திய பிரிவினைக்கு பின் இங்க திராவிட மண் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், இஸ்லாமியர்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய பெரியார் வாழ்ந்த அந்த மண்ணாக ஈரோட்டில் இஸ்லாமியர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இஸ்லாமியர்கள் அங்கே பல்வேறு வகையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் தப்பி சென்னை மாகாணத்திற்கு வந்தபோது சென்னை மாகாணத்திலும் அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். மேலும் அரசு முகமதன் கல்லூரி என்று இருந்த கல்லூரியை இதே காங்கிரஸ் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியாக இருக்கின்ற இதே காங்கிரஸ் அரசாங்கத்தால் அந்த கல்லூரி பொது கல்லூரியாக மாற்றப்பட்டு பின்னர் அது மகளிர் கல்லூரியாக மாற்றப்பட்டு விட்டது. ஆக மொத்தம் இவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்காக முக்கியமாக இஸ்லாமியர்களுக்காக ஒரு கல்லூரி கூட இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விதித்தவர்கள் தான் இவர்கள். அதன் பின்னர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களின் முயற்சியால் பல்வேறு வகையான எண்ணிலடங்கா சில கல்லூரிகள் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதே நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 1989 திரு அப்துல் லத்தீப் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்து திமுகவின் ஒரு சிறுபான்மை அணி அப்படி என்று எண்ணக்கூடிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அவருடன் வாழ்ந்த அந்த அப்துல் லத்தீப் அவர்களையே 1999 அவரால் திரு கலைஞர் அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார். காரணம் என்ன? அதை இவர்கள் கூறுகிறார்களே. இதே மாதிரி இப்போ பாரதிய ஜனதா கட்சி எப்படி இப்போ பாசிசம் ஆயிடுச்சுன்னு தெரியல. 1999 உங்களுக்கு சார்ந்த கட்சியாக நீங்கள் விருப்பப்பட்டு சேர்கின்ற கட்சியாக இருந்த அதே பாரதிய ஜனதா கட்சி இன்று பாசிச கட்சியாக மாறிவிட்டது. 1999 அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த போது திரு அப்துல் லத்தீப் அவர்கள் சென்று கேட்கிறார்கள், நாங்கள் பச்சிளம் பிறை கொடியை கையில் ஏந்திய எங்களை
கருப்பு சிகப்பு கொடியை ஏந்த சொன்னீர்கள், நாங்கள் ஏந்தினோம். காவிக்கொடி ஏந்த சொல்வீர்கள், இது நியாயமா என்று கேட்டபோது, ஏந்தினால் காவிக்கொடியை ஏடுங்கள், இல்லை என்றால் வெளியேறுங்கள் என்று அவரை அவமானப்படுத்தி திருப்பூர் அல்தாஃபை உள்ளே கொண்டு வந்தது யார்? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக மொத்தம் அவர்களுக்கு வாக்குகள் தான் தேவை. சிறுபான்மையின மக்களே, அவர்களுக்கு சிறுபான்மையின மக்களின் நலனோ அதை சார்ந்த நல்ல விஷயங்களோ அவர்கள் முன்னேற்றத்திற்கான விஷயங்களோ அவர்களுக்கு தேவையில்லை. மேலும் இஸ்லாமிய தலைவர்கள் வளர்வதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அவர்கள் விரும்பவில்லை. இதற்கு சான்று தான் திரு அப்துல் லத்தீப் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய வரலாறு. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இப்படி இவர்கள் எல்லாமே செஞ்சாலும் சொல்லுவாங்க சில பேர் 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் மூலம் இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மையின மக்கள் பொது ஒதுக்கீட்டிலிருந்து விலக்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை எத்தனை பேர் அறிவார்கள்? ஆர்டிகல் 29 கூறும்படி இந்த மக்கள் சிறுபான்மையின மக்கள் என்று அறியப்படக்கூடிய இஸ்லாமியர்களோ, கிறிஸ்துவர்களோ, பௌத்தர்களோ, ஜைனர்களோ, சீக்கியர்களோ அல்லது பார்சிகளோ, அதாவது இடஒதுக்கீடு கல்வி மற்றும் பணி ஒதுக்கீடு முறை என்ற விஷயம் வருகின்ற நிலையில் அவர்கள் இந்த சிறுபான்மையினர் என்ற காரணத்தினால் ஒதுக்கப்படக்கூடாது என்று கூறக்கூடிய அந்த ஆர்டிகல் 29 இவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு 3% இடஒதுக்கீடு மட்டும்தான் உங்களுக்கு என்று இஸ்லாமிய மக்களை ஏமாற்றியவர் திரு கருணாநிதி அவர்கள் இன்னொன்னு சொல்லுவாங்க, முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள், பாஜக அரசாங்கம் மோசமானது, அதை ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளுகின்ற அதிமுக அரசாங்கம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்கின்றது. இப்படியெல்லாம் கூறி அரைக்கூவல் விடுத்துக் கொண்டிருக்கவில்லை. 2009 வருடம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை கொண்டு வந்தது யார்? 2009 ஆண்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை கொண்டு வந்த பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் இஸ்லாமியிடையே எதிர்பட்டது. ஏனென்று கேட்டால் ஷரியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஏன் எங்கள் பதிவுகளை, எங்கள் திருமணங்களை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும்? நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பதிவுகளை ஜமாத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோமே, எங்கள் அமைப்பில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோமே என்று கேள்வி எழுப்பிய போது அதற்கெல்லாம் இடமளிக்காமல் அவர்களுக்கு செவி கூட சாய்க்காமல் முதலாக ஷரியத்தில் கை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தான். இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் கொடுமைகள் செய்துவிட்டு இவர்கள் அனைத்து கொடுமைகளையும் மறைத்து ஆளும் பாஜக அரசாங்கத்தின் மீதும் மாநிலத்தில் ஆளும் அதிமுக அரசாங்கத்தின் மீதும் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கத்தின் மூலமாக 2014 இன்று வரை பெரிய அசம்பாவிதங்களோ இல்லை இனக்கலவரமோ மதக்கலவரமோ உருவாகவில்லை என்பது, உருவாகாமல் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மக்களை கட்டுக்காப்புடன் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இவர்களால் எந்த விதமான கலவரங்களை தூண்ட முடியவில்லை என்ற காரணத்தினால் இவர்கள் இந்த எலெக்ஷனில் எந்த விதமான வேலைகளையும் செய்ய தயாராக இருப்பார்கள். சிறுபான்மையின மக்களே, சிறுபான்மை மக்கள் மட்டுமில்லாமல் நடுநிலையாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்ற பெரும்பான்மையில் இருக்கின்ற சில மக்களே, அனைவருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை, 2021 தேர்தலில் நீங்கள் திமுகவை விலக்காவிட்டால் திமுக உங்கள் அனைவரையும் விலக்கி தமிழ்நாட்டை அவர்கள் குடும்பத்துடன் சேர்த்து அவர்கள் குடும்பத்தினுடைய பத்திரத்தில் கொண்டு போய் லாக்கரில் வைத்து விடுவார்கள். ஏனென்று கேட்டால் இங்க பாத்தீங்கன்னா தான் சரி, இவ்வளோ இஸ்லாமியருக்கு செய்கிறோம் சொல்ற அனைவருமே ஏன் அந்த திமுக உள்ளமைப்பலாக இருக்கட்டும், திமுக எம்எல்ஏ எம்பிகளாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களின் பங்களிப்பு எங்கேயுமே இல்லையே? ஏன்? அப்படியே இருந்தாலும் 1-2 சீட்டு கொடுத்துட்டு அவர்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஏன்? அப்படி அவர் திரு துரைமுருகன் அவர்கள், ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் ஒரு இஸ்லாமியரை பார்த்து என்ன கூறுகிறார்? அந்த தொப்பியை அழைத்து கொண்டு வா என்று ஒரு ஊடக மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருதப்படுகிறார்கள். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டு முன்னேற்ற கழகமாக மாறி இன்று தமிழ்நாட்டை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்ப சொத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் அனைவரையும் தமிழக மக்கள் கண்டிப்பாக விழித்தெழுந்து 2021 எலெக்ஷனில் இந்த தேர்தலில் அவர்களுக்கு எதிராக வாக்களித்து தமிழகத்தில் அமைதி என்றென்றும் நிலவ வழி செய்யக்கூடிய கூட்டணிக்கு, முக்கியமாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக அம்மையார் பேசுகிற பொழுது இறை மறுப்புக்கு எதிரான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார். அவருக்கு வரலாறு தெரியவில்லை என்று கருதுகிறேன். கலைஞரை முதலில் அண்ணா சந்தித்த நிகழ்வு என்பது திருவாரூரில் மீலாது நபி விழாவில் அண்ணா கலந்து கொள்ள செல்கிற பொழுதுதான் கலைஞரையே முதலில் அண்ணா சந்தித்த நிகழ்வே மீலாது நபி விழா தான் என்பதை இங்கு அழுத்தமாக பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறைமறுப்பு கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது? நிச்சயமாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இஸ்லாமியருடைய கொள்கை ஒருவனே தான் இறைவன். இங்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்.
இன்னும் ஒருபடி மேலே சென்று பெரியார் இடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லா கடவுளையும் சாட்டுகிறீர்கள், ஒருவேளை சட்டம் கொண்டு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த மதத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று பெரியார் இடத்தில் கேட்டபோது பெரியார் சொன்னார், ஒருவேளை சட்டம் கொண்டு வந்து நான் கட்டாயம் ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் இஸ்லாமியனாக மாறுவனை தவிர வேறு எந்த மதத்துக்கும் போக மாட்டேன் என்று பெரியார் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அப்படி கூறிய அந்த பெரியார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பனர்களிடமிருந்து இஸ்லாமியர்களுக்காக சப்போர்ட் செய்தது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், மலத்திலிருந்து அதாவது சாக்கடையிலிருந்து காலை எடுத்து மலத்தில் வைத்தது போல ஆகியிருக்கிறது என்று கூறி இஸ்லாமியர்களை மலத்திற்கு நிகராக பேசியவர் தான் இந்த பெரியார். அது உங்களுடைய கருத்து. கருத்து இல்ல, பெரியார் பேசின கருத்து. பெரியார் பேசினது நாங்களா தனியா பேசல. உங்களுக்கு வரலாறே தெரியல. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் வரலாறு என்றால் வரலாறு. ஜின்னா இந்தியா, நீங்க சொன்ன முஸ்லீம் லீக்குடைய ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருந்த ஜின்னா ஆலோசனை பெற்று சென்ற தலைவர் பெரியார். அது நீங்க மறந்து, அதாவது ஜின்னா ஆலோசனை பெற்று சென்ற தலைவர் அப்படின்னா அப்போ பிரிவினைக்கு பின் அவர் வரவில்லை. அப்படி பிரிவினைக்கு பின் இவர் காயிதே மில்லத் பின்னால் இல்லாமல் அவர் ஜின்னாவுக்கு அறிவுரை கொடுத்தால் என்றால் அங்கே அவர் ஆன்டி நேஷனல் ஆயிடுறாரு. ஆக மொத்தம் அவருக்கு நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. பெரியாரே ஒண்ணு இப்போ பேசுறது, நீங்க இறை நம்பிக்கை சொன்னீங்க, இஸ்லாம் பத்தி சொன்னீங்க, அப்புறம் உடனே நீங்க ஆன்டி இந்தியன் போயிட்டீங்க. இது பாஜக போல நீங்க பேசுறது எப்படி இருக்கு? கைவந்த கலையே இல்ல, ஜின்னாவிற்கு ஒரு நிமிஷம். முதல்ல நீங்க பேசுனீங்க, நான் கேட்டுக்கிட்டேன். நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் முதல்ல பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இல்ல, இது கேட்டது பேசுனது இல்ல. இல்ல நீங்க கேட்ட நீங்க உங்க மொத்த கூடாருமே எல்லாமே ஃபேக். பாரதிய ஜனதா ஃபேக். பாரதிய ஜனதாவுக்கு சொம்பு தூக்குற எல்லா அமைப்புகளும் பாரதிய ஜனதா RSS ஆல் உருவாக்கப்பட்டிருக்கிற உங்களை போன்றவர்கள் எல்லாமே எப்பவுமே தெளிவான செய்தியை மக்களுக்கு போய் சேரக்கூடாது. திமுகவை விட நாங்கள் மோசமானவர்கள். திமுக மட்டுமே மக்களுக்கு நல்ல செய்திகளை உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கக்கூடிய. நான் அமைதியா இருக்கேன், நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. திமுக அமைதியா இருக்கு, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அமைதியா இல்லைங்க, இப்ப நான் அமைதியா இருக்கேன். இல்ல, நான் உங்களை விட்டா நீங்க தவறான செய்தி தான் திரும்ப சொல்றீங்க. நீங்க இப்ப நான் அமைதியா இருக்கேன், நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல, நீங்க நீங்க பல குற்றச்சாட்டை வச்சீங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்ல பொய்யா கற்பனையான்றதை நான் பதில் சொல்றேன். பதில் சொன்ன பிறகு ஆமா நீங்கள் பேசும்பொழுது முதல் 10 நிமிடம் பேசும்பொழுது பாரதிய ஜனதா அரசாங்கத்தையும் அம்மையார் ஜெயலலிதா அதுக்கு நீங்க பதில் சொன்னா சொல்லலையே. நீங்க என்னென்னவோ உங்களுடைய கற்பனை வளத்துக்கு எதெல்லாம் எட்ட முடியுமோ அதெல்லாம் பேசுனீங்க. இந்த 10 நிமிஷம் நீங்க 10 நிமிஷம் நீங்க சொன்ன அபாண்ட குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை, போலியான குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, பாத்துக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க? திமுக MP MLA முஸ்லீமே இல்ல, முஸ்லீமை புறக்கணிக்கிறாங்கன்ட்டு. பாவம், இந்த அம்மா புதுசா தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 96 to 91 to 96 அதிமுக அமைச்சரவையில் அதிமுக அந்த MLA 180 பேர் 150 பேர் இருந்தாங்க. அதுல எத்தனை பேர் MLA ஆனாங்க சொல்ல முடியுமா? 2001 ஜெயலலிதா முதலமைச்சர், 2006 வரைக்கும் அவங்க தான் முதலமைச்சர். எத்தனை முஸ்லீமே இல்ல, அமைச்சரவையில் முஸ்லீமே கிடையாது. சொல்ல முடியுமா? அத நீங்கள் தஞ்சாவூர் உபயதுல்லா தெரியல உங்களுக்கு? தஞ்சாவூர் உபயதுல்லா யாரு? பாளையங்கோட்டை காதர் மொய்தீன் யாரு? ரகுமான் கான் யாரு? உங்களுக்கு வரலாறு தெரியுங்க. நீங்க சொன்னது வாய்ப்பே தரலன்ட்டு நான் பகிரங்கமா சொல்றேன். திமுக ஆட்சியில் 4 இஸ்லாமிய பெருமக்கள் மந்திரியாக இருந்தார்கள். 2001 ஜெயலலிதா ஆட்சியில் யார் மந்திரி சொல்லுங்க? ஜெயலலிதா ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாமா? இல்லாம இருக்கறாங்க. ஒருத்த நீங்க போய் கேள்வி கேக்குறீங்க. அப்ப அந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க. அப்ப அந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க. இஸ்லாமிய பெருமக்களை மந்திரியாக்காத கட்சியை ஆதரிக்கிறீங்க. இந்து முன்னணி துவக்கன அதிமுகவை ஆதரிக்கிறீங்க. பாபர் மசூதியை இடித்த கட்சி பாஜகவை ஆதரிக்கிறீங்க. நீங்கள் ஆதரிக்கலையா? நல்ல கேள்வி, அது பதில் சொல்றேன். நான் நல்ல கேள்வி பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். நாங்கள் ஆதரித்த பாஜகவுக்கும் நீங்கள் ஆதரித்த பாஜகவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க 99 பாஜகவை ஆதரிக்கிற பொழுது திமுக தன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்ததுன்னு கையெழுத்து போடல. ஆனால் அந்த 99 நாங்க பாஜகவை ஆதரிக்கிற பொழுது அடல் பிகாரி வாஜ்பாயும் LK அத்வானியும் பதவிக்காக பல்லிழித்து கலைஞர் கிட்ட வந்து நாங்க பாபர் மசூதி பிரச்சனையை எழுப்ப மாட்டோம், பாபர் மசூதி பிரச்சனையை எழுப்ப மாட்டோம், 370 சிவில் சட்டத்தை நீக்க மாட்டோம்.
நீங்க கேட்டீங்களே நான் பதில் சொல்றேன். ஆமா நீங்க கேட்டீங்களே நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம். இவர்களை பற்றி நீங்க தவறாக கூப்பிடுறதுக்கு தவறாக பேசுவதற்கும் பேசுறதுக்கு பதிலா கிடையாது தம்பி. இதுல பேசுறது இல்ல நீங்களே உட்கார்ந்து பேசிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இது நீங்க இல்லை பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் எங்களை பற்றியும் தவறாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் பதிலெல்லாம் எங்க சொல்ல விடுவீங்க? நீங்க சொல்ல விட மாட்டீங்க. நீங்க இல்ல என்ன பேச விடுறீங்க? நீங்க சொன்ன ஒருத்த கருத்துக்கு நான் பதில் சொன்னா நீங்க அதை நாங்க கத்துறோன்றீங்க. அதிகபட்சமா கத்தி பதில் சொன்னா அதுவும் தவறுன்றீங்க. அப்போ நீங்க சொல்ற கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது என்னால முடியாது. எங்க தலைவர்களை நீங்க கேவலமா பேசிக்கிட்டே இருப்பீங்க. நடுவில் அங்க கவுண்டர் கொடுத்தா அதுக்கு கத்துறீங்க. நீங்க இத ரிலே பண்ணுங்க. நீங்க தைரியமான சேனல்ல இருந்தா இப்ப நான் பேசுறது நீங்க ரிலே பண்ணுங்க. என்ன நீங்க பேச வைக்கிறீங்க? நீங்க 99 குறைஞ்சபட்ச செயல் இல்ல பதில் சொல்லல இல்ல தம்பி. என்ன பேச விட மாட்டீங்க. உங்க குடுக்கறது கவுண்டர் கொடுக்க விட மாட்டீங்க. நீங்க 10 நிமிஷம் நீங்க பேசுங்க, 10 நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க திரும்ப நம்ம நடுவுல பேசினா நீங்க பேசாதேன்றீங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல அவனும் முடிக்கவே இல்ல. அந்த சப்ஜெக்டே முடிக்கல. அந்த சப்ஜெக்ட் அந்த நாங்க ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சோன்னு ஒரு கேக்குறாங்க. நான் அது பதில் சொல்றேன். இல்ல தலைவர்களை தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து பல்லிழித்துக் கொண்டு இருந்தார்கள். நீ சொல்லு. நடந்த உண்மை அது. நடந்த உண்மை பிராக்டிகல். நீ கேளு. அப்படி நீங்க சொல்லும்போது நான் கவுண்டர் கொடுக்கிறேன். நான் அந்த கட்சியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ சொல்ற பொய்யை நான் ஒப்புத்துக்க வேண்டிய நிலைமை வருது இல்ல? இல்ல நீ சொல்ற பொய்யை அந்த பொய்யை நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய கண்டிஷன்ல என்ன கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. என்ன ஆதாரம்? நீ அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டாரா? அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரா? அவர் நீ என்ன ஆதாரம் சொல்றீங்க? அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரா? பெரியார் மலத்தை பத்தி பேசுறவங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தீங்களா? பெரியார் மலத்தை பத்தி பேசுறவங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தீங்களா? விடுதலையில போட்டுருக்காங்க. நான் கண்ணால பார்த்தேங்க. 99ல கண்ணால பார்த்தேன். பாப்பா நீங்க வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நான் கேட்டிட்டு தான் வந்தேன். இல்ல வேண்டாம் நீங்க உங்களுக்கு வேலூர் இப்ராஹிம் தான் சரியா இருப்பான். நான் சரியா இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க பொய்க்கும் உங்களுடைய அந்த உலக நீதத்திற்கும் அவன் ஒருத்தன் தான் லாய்க்கு. நீங்க அவரை வச்சே பாத்துக்கோங்க. ஆக இதுதான் பாரதிய ஜனதா. மற்றவர்களை பேச விடாமல், மற்றவருடைய கருத்தை காதில் வாங்காமல், தான் கேட்கிற கேள்விக்கு மற்றவர்கள் ஆணித்தரமான ஆதாரபூர்வமான பதில் அளித்தால் எப்படி வடிவேல் ஒரு படத்தில் ஆட்டு காணாமல் போய்விட்டது என்று பஞ்சாயத்தை கலைப்பாரோ அதேபோல் கலைத்து விட்டு செல்வதில் பாரதிய ஜனதாவும் அவருடைய ஆதரவாளரும் கைகோர்ந்தவர்கள். அந்த அம்மையார் சொன்ன செய்தியை ஆதாரபூர்வமாக மறுக்க வேண்டியது திமுகவை சார்ந்த என்னுடைய பொறுப்பு கடமையும் கூட. இன்று பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற திமுக ஏன் 99 கூட்டணி வைத்ததே, அப்பொழுது இனித்தது இப்பொழுது கசகிறதா என்றது பல கேள்வி, பல இடத்தில், பல இஸ்லாமிய இடத்தில், பல நடுநிலையார் இடத்தில் இருக்கிறது. அந்த எல்லா அறிவாளிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்வது 99 13 மாத காலத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்தை ஜெயலலிதா கவிழ்த்து விட்டார். தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் இந்தியாவின் ஸ்திரத்தன்மைக்காக ஒரு நிலையான ஆட்சி தேவை. 96 ஒரு பாராளுமன்ற தேர்தல், 97 ஒரு பாராளுமன்ற தேர்தல், மீண்டும் 99 ஒரு பாராளுமன்ற தேர்தல், இடைப்பட்ட 2.5 ஆண்டு காலத்துக்குள் 3 பாராளுமன்ற தேர்தலை இந்தியா சந்திக்கக்கூடிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆக இந்தியாவில் ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சி தேவை என்று சொல்லி 99 பாஜகவோடு இல்லை திமுகவோடு பாஜக கூட்டணி வைத்தது. அப்படி வைக்கின்ற போது அரசியல் சாணக்கியர் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மாமேதை அண்ணன் முரசொலி மாறன் அவர்களும், பீகாரை சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும், பாஜகவை சேர்ந்த ஜத்வந்த் சிங் அவர்களும் 3 பேர் கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவால் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் அத்வானியும் வாஜ்பாயும் கையெழுத்து போட்டார்கள். என்னவென்று சொல்லி, நாங்கள் இந்த ஆட்சி நீடிக்கிற வரையில் பாபர் மசூதி பிரச்சனையை எழுப்ப மாட்டோம், நாங்கள் இந்த ஆட்சியில் இருக்கிற வரையில் காஷ்மீர் 370 பொது சிவில் சட்டத்தை காஷ்மீர் 370 சட்டத்தை நீக்க மாட்டோம், இந்தியாவில் பொது சிவில் சட்ட நடைமுறையை படுத்த மாட்டோம் என்று 3 வாக்குறுதியை தந்துவிட்டு தான் அன்று கையெழுத்து போட்ட பிறகுதான் பாஜகவோடு திமுக சேர்ந்தது. அன்று இனித்தது இன்று கசக்கிறது என்று சொன்னால், அன்று ஒரு நாகரிகமான தலைவர் பாஜகவில் இருந்தார், வாக்குறுதி கொடுத்தார், வாக்குறுதியை காப்பாற்றினார். ஆனால் அந்த பாஜக அரசில்
2003 நாளில் குஜராத்தில் கலவரம் ஏற்பட்ட பொழுது அந்த கலவரத்தை கண்டித்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இது யதார்த்த நிலைமை, அரசியல் வரலாறு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை விட்டுவிட்டு அன்று கூட்டணி சேர்ந்தார்கள் இன்று எதிர்க்கிறார் என்று சொன்னால் இந்த செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் திமுக ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு. இது எந்த இஸ்லாமியின் மூலம் ஒத்துக்க மாட்டான். நான் கேட்ட கேள்வி அந்த அம்மையால் பதில் சொல்ல முடியல. பாபர் மசூதி இடித்தது யார்? இடித்ததுக்கு ஆதரவு தந்தது யார்? மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வந்தது யார்? மாட்டுக்கறி தடைக்கு வரவேற்பு தந்தது யார்? அமித்ஷாவுக்கு வரவேற்பு தந்தது யார்? என்ஆர்சியை ஆதரிக்கிறது யார்? சிஏஏ ஆதரிக்கிறது யார்? இந்து முன்னணியை துவக்கியது யார்? மண்டைக்காடு கலவரம் பழைய இஸ்லாமிய பெரியவர்கள் தெரியும். யார் ஆட்சியில் எதுக்காக நடந்தது? மீனாட்சிபுர கலவரம் யார் ஆட்சியில் நடந்தது? இதே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது இந்தியாவில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது 24 மணி நேரத்தில் சென்னையில் கண்டன பொதுக்கூட்டம் பேசி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று இந்தியாவில் சொன்ன முதல் தலைவர் மறைந்த நம்முடைய திமுக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இன்று ஒரு சிலர்கள் முக்காடு போட்டுக்கொண்டால், தொப்பி போட்டுக்கொண்டால் இஸ்லாமியர்கள் என்று நினைத்து கொண்டு இன்று பிஜேபி ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக வருத்தமான செய்தி, வெட்கக்கேடான செய்தி. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற பொழுது குர்ஆனுடைய ஆயத்து இறங்குற போது சூரை முனாஃபிக் என்ற ஆயத்து இறங்கப்பட்டது. அந்த ஆயத்தின் அர்த்தம் என்று சொன்னால், உங்கள் மத்தியிலும் குழப்பவாதிகள் இருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயத்தது. ஆக அந்த இன்று வரையில் அந்த குழப்பவாத கூட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் தொப்பி போட்டுக்கொண்டு, சிலர் இஸ்லாமிய வேஷங்கள் அணிந்து கொண்டு சங்கியாக மாறி இன்று சங்கிகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானமற்றவர்கள், இரக்கமற்றவர்கள், இஸ்லாமியராக வாழவே தகுதியற்றவர்கள். யூபியில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், டெல்லியில், மகாராஷ்டிராவில், இமாச்சலில், ஜார்க்கண்டில் எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மாட்டுக்கறி விஷயத்தில். யூபியில் இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 67 பேரை சுட்டே படுகொலை செய்திருக்கிறார் சிஏஏ என்ஆர்சி போராட்டத்தில். ஆக டெல்லியில் நடைபெற்ற கலவரம் 110 இஸ்லாமிய உயிர்கள் பறிபோய் இருக்கிறது. கலவரத்தை முன்னின்று நடத்தியது பாஜகவின் பொதுச் செயலாளரும், பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினரும், பாஜகவின் எம்எல்ஏவும். அந்த பாஜகவை தான் கொண்டு தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அந்த பாஜகவை தான் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற துடித்து கொண்டிருக்கிறது. நாம் கால் ஊன்ற அனுமதிக்கலாமா? கால் ஊன்ற வாய்ப்பளிக்கலாமா? ஓட்டுகளை சிதற விடலாமா? விடக்கூடாது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஓட்டுகளும், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஓட்டுகளையும் திமுக கூட்டணிக்கு அளிப்போம். இந்தியாவில் பாரதிய ஜனதாவை முதலில் எதிர்க்கின்ற தலைவர் கோ பேக் மோடி என்ற முழக்கத்தை கொண்டு அதை இந்தியா முழுவதும் ஸ்டெண்டிங்காக தெரியப்படுத்திய தலைவர் திமுக தலைவர், மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் ஆட்சி அமைப்போம். இஸ்லாமிய பெருமக்களே, அணிதிரண்டு வாருங்கள். நமக்கான தலைவன், நமக்கான இயக்கம், நமக்கான பாதுகாப்பு எல்லா வல்ல இறைவனின் அருளோடு ஆசியோடு தமிழ்நாட்டில் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்பார். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.